பச்சரிசி மாவுக்கு தேவையான உப்பு, கேப்ப மாவுக்கு தேவையான உப்பு. இப்போ சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பசஞ்சாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஜீனியை பவுடர் பண்ணிக்கலாம். 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதில் ஜீனி பவுடர் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா பாலாட்டை உருட்டிட்டு இந்த கேப்ப மாவை உருட்டினதை அங்கங்கே வச்சுக்கலாம். ரொம்ப அழுத்தி உருட்டாமல் லைட்டாக உருட்டிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஸ்பூனில் இந்த மாதிரி லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். மூடி திறந்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சோவி கொழுக்கட்டை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.